கேஎன்டி ட்ராவல்ஸில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்வீட் பாக்ஸும் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக கொடுத்துருக்காங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில். நெக்ஸ்ட்டு இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜுங்க. ஸோ இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி திருச்செந்தூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். Hi guys, welcome back to my another new vlog. This is travel logger Rafiq. ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரைட் நோ கோயம்புத்தூரில் ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பம்பட்டியில் இருக்கோம். பாப்பம்பட்டியில் ஒரு லாரி ஷெட்டில் வந்து இருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் வ்ளாகை நம்ம வந்து கோயம்புத்தூரில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கோயம்புத்தூரில் இருந்து எந்த ஒரு வ்ளாக் ஆரம்பித்தாலும் அது எனக்கு ஒரு ஸ்பெஷல் வ்ளாக் தாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் எனக்கு அவ்வளோ ஒரு பிடிச்ச பிளேஸ்னே சொல்லுவேன். ஸோ அதனால தான் ஒரு ஸ்பெஷல் வ்ளாகு. இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருந்து நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா அறுபடை முருகப்பெருமானின் வீடான திருச்செந்தூர் வரை இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க பஸ் என்ன பஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஎன்டி ட்ராவல்ஸ். ஸோ கேஎன்டி ட்ராவல்ஸில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுடைய ஹப்பு இங்கே இருக்குங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் இது பண்ணிகிட்ருக்காங்க, கேஎன்டி லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸு. ஸோ அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் ஹப்பு வந்து இங்கே இருக்குது. ஸோ அவங்களுடைய பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ டேரெக்டாக இங்கே வந்துடலான்னு சொல்லி தான் நான் வந்து இங்கே வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வரை நம்ம கேஎன்டி ட்ராவல்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே சர்வீஸு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நேற்று வந்து ஃபஸ்ட் டே சர்வீஸு ரன் ஆகிடுச்சு கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வரை. ஸோ இன்றைக்கி அவங்களுடைய ரெண்டாவது டே சர்வீஸில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரெடி பண்ணி முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு எல்லாம் ப்ராப்பராக காட்டுறேன். இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு வச்சுருக்காங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும்.
நல்லா இருக்குல்ல இன்டீரியரு. ஸோ கேஎன்டி ட்ராவல்ஸோடைய இன்டீரியருங்க நல்லா சூப்பராகவே இருக்குது. 36 ஸ்லீப்பர் கொண்ட ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஸோ நான் எதில் புக் பண்ணியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா U12 புக் பண்ணியிருக்கேன். சைடு அப்பரில் தான் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சைடு அப்பரு U12 என்னோடய சீட் நம்பரு. ஸோ இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாங்களா. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜியில் நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு கொடுப்பாங்க. அவங்களுடைய பிராண்டிங் போட்ட எம்ஜி பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு. அதே போல் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டைப்லேயே வந்து பில்லோ வந்துடுது. எலிவேட்டட் டைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பில்லோ கொடுத்துட்றாங்க. அதுவும் இல்லாமல் தனியாகவும் இவங்க பில்லோ கொடுக்குறாங்க. கேஎன்டி ட்ராவல்ஸ், கேஎன்டி லாஜிஸ்டிக்ஸ் ட்ராவல்ஸு ஒரு நல்லா குஷின் டைப்பில் அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு பில்லோ கொடுத்துட்றாங்க. நல்லா வாஷ் பண்ண ஒரு பிளாங்கெட், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்கு. கேஎன்டி லாஜிஸ்டிக்ஸ் ட்ராவல்ஸ்னு போட்டிருக்கு. அதே போல் பெட்லேயும் வந்து அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு நல்ல சூப்பரான குஷின் டைப்பில் ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஏசி வெண்ட்டு, அதே போல் நம்மளுடைய காலுக்கு நேராகவும் ஒரு ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் நல்லா ஒரு சூப்பரான லக்கேஜ் ஹோல்டரு, உள்ளே வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஸ்கர்டன்ஸ் நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா சில்கி கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்டன்ஸ்க்கு மேட்சிங்காக கோல்டு கலர் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியரை கவர் பண்ணவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து அந்த கோல்டு கலர் ஸ்ட்ரிப் லைட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா மேட்சிங் ஆகுது பஸ்ஸு. நல்லா சூப்பராக இருக்குது இல்லைங்க. பாரத் பென்ஸு எம்ஜியோடைய கிளைடர்ஸு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜுங்க. ஸோ இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் டாய்லெட் நல்லா இருக்குங்க. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தண்ணியும் வருதுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் லைட் வந்து மெயினில் டிரைவர் அண்ணா போட்டால் தான் எரியும். அவர் இன்னும் போடலை, அதனால் எரியல. ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது வாஷ்ரூமு. ஸோ ஆனால் ஒன்லி ஃபார் யூரின் பர்பஸ் மட்டும்தான், அதற்கு யூஸ் இல்லை. ஸோ அதனால் ட்ராவல் பண்ணுறவங்க யூரினுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு யூசேஜுக்கும் டாய்லெட் இல்லை. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா பாரத் பென்ஸ் சேசஸ்ஸு BS4 BS6 இல்லை, BS4ல் பாரத் பென்ஸ் சேசஸில் எம்ஜி பில்ட்டுங்க. எம்ஜி பில்ட்டில் கிளைடு இது. ஸோ நம்ம நேற்று வந்தது பார்த்திங்கன்னா BS6. ஸோ இதே பாரத் பென்ஸ் சேசஸ்ஸு அது எம்ஜி கிளைடர்ஸ் ப்ளஸ்ஸு. ஸோ அது இப்போ வந்த மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் BS4ல் பாரத் பென்ஸ் சேசஸ்ஸு, அதே போல் எம்ஜி கிளைடர்ஸ். ஸோ அதான் இந்த பஸ்ஸு நல்லா இருக்குல்ல, சூப்பராக. கேஎன்டியோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கோவை நெல்லை டிரான்ஸ்போர்ட். கோவை நெல்லை டிரான்ஸ்போர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கேஎன்டின்னு வச்சுருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு போர்டிங் வந்து காந்திபுரம் அந்த தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு பல்லடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டாப்பேஜுன்றது நான் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு கொடுக்குறேன். காந்திபுரமில் இருந்து எடுத்து தமிழ்நாடு ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் லக்ஷ்மி மில்ஸு, ஹோப்ஸ் காலேஜு, சிங்காநல்லூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பம்பட்டி சிக்னலு, அதுக்கப்புறம் வந்து சூலூர், பல்லடம். ஸோ இந்த ரூட் வழியாக தான் வந்து போகிறாங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிற பைலட் ப்ரோ இவர் தான். ஸோ இவரை பற்றி ஒரு 2-3 வார்த்தை இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? உயாலன். எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? 13 வருஷமாக இருக்கேன். ஆம்னி பஸ்ஸில் வந்து 8 வருஷமாக இருக்கீங்க. கேஎன்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று ஃபஸ்ட் டே சர்வீஸில், இன்றைக்கி 2வது நாள் சர்வீஸு. ஓகே, ஃபஸ்ட்டு இது சர்வீஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர். ஓகே, இங்கே கோயம்புத்தூரில் எடுக்கிற டைமிங்கு 9:45. காலையில் திருச்செந்தூர் 5:50. வழியில் எங்காச்சும் ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுறீங்களா? கோவில்பட்டியில் நிப்பாட்டுறீங்க. ஓகே, இன்னும் வேறு என்னென்ன ரூட் வரப்போகுது? நாகர்கோயில், கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோயில், கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை. ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. உங்கள் வேலை உங்களுக்கு எந்த அளவு பிடிக்கும்? நீங்கள் ஓட்டுற டிரைவிங் தொழில்?
ஓகே, சூப்பர் ப்ரோ. எனக்காக ரொம்ப ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுடைய டிரைவிங்கை நான் பார்க்க போகிறேன். நம்மளுடைய ஆடியன்ஸும் வந்து உங்களுடைய டிரைவிங்கை வந்து பார்க்க போகிறாங்க. நீங்கள் டிரைவிங்கில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30. கேஎன்டி ஹப்பில் இருந்து கிளம்பி இப்போ வந்து போர்டிங்க்கு நம்ம கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து காந்திபுரத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாங்க அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி நம்மளுடைய ட்ராவலை கேஎன்டியில் கோயம்புத்தூர் டு திருச்செந்தூர் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுடைய ஹப்பில் இருந்து எடுத்து ஃபஸ்ட்டு போர்டிங்கான காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டல் கிட்டே போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல சில டீட்டெயில் பார்த்துடலாங்க. இங்கே டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் 9:45க்கு ஸ்டார்ட் ஆகி திருச்செந்தூர் வந்து 5:55க்கு போகிறாங்க. ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருந்து எடுத்து பல்லடம், திருப்பூர், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் உள்ளே போக மாட்டாங்க. திண்டுக்கல் பைபாஸ் கொடை ரோடு அந்த வழியாக போயிட்டு மதுரை போயிட்டு மதுரையில் இருந்து உங்களுக்கு விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி வழியாக எட்டயபுரம் போயிட்டு அங்கேருந்து தூத்துக்குடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகிறாங்க. ஆனால் மதுரையிலேருந்து 2 ரூட் வழியாக திருச்செந்தூர் போகலாம். ஒன்று அருப்புக்கோட்டை, எட்டயபுரம் வழியாகவும் திருச்செந்தூர் போகலாம். இப்போது நம்ம போகிற ரூட்டு மதுரையில் இருந்து விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, எட்டயபுரம் வழியாக தூத்துக்குடி போகிறது. இப்போ நம்ம போகிற ரூட்டு அந்த ரூட்டு தான். ஸோ அந்த ரூட் வழியாக தான் வந்து நம்மளுடைய கேஎன்டி டிராவல்ஸ் வந்து போகிறாங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15 9:15 ஆகுது. இங்கே காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டல் கிட்ட வந்துட்டாங்க. சரியான பிஸியாக இருக்குங்க. ஏன்னா நைட் டைம் நிறைய ஆம்னி பஸ்ஸு இங்கேருந்து டிபார்ட் ஆகும். ஏன்னா கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு மெயினான போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரம். ஸோ காந்திபுரம் தான் வந்திருக்காங்க. நான் அங்கே ஹப்பில் இருந்து எடுத்து யார்டில் இருந்து எடுத்து காந்திபுரம் வரைக்குமே முன்னாடி உட்காந்து தான் வந்தேன். இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் வந்து உள்ள சீட்டில் உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் தாண்டி என்னோடய கேபினை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ரூட் வந்து செகண்ட் டைம் நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஸில் நம்ம இந்த ரூட் கவர் பண்ணியிருப்போம். நாகர்கோயில், கோயம்புத்தூர் டு நாகர்கோயில் பிஎஸ்எஸில் பண்ணும்போது இதே ரூட்டில் தான் அவங்களும் போனாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, நாகர்கோயில் அந்த ரூட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி வரைக்குமே சேமு. அதுக்கப்புறம் தான் வந்து லைன் பிரிஞ்சு எட்டயபுரம் வழியாக தூத்துக்குடி, திருச்செந்தூர் போவோம். ஸோ இந்த ரூட்டை இப்போது மெயினாக நான் கவர் பண்ணுவேன். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். இன்னைக்கு செகண்ட் டிரைவர் அண்ணனையும் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறேன். அண்ணா உங்கள் பேருண்ணா? எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? சூப்பர்ண்ணா, சூப்பர். கேஎன்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் டு திருச்செந்தூர். இங்கே கோயம்புத்தூரில் எடுக்கிற டைமிங்கு திருச்செந்தூரில் காலையில் 6:15 போயிடுவீங்க. ஓகே, வேறு என்னென்ன ரூட்டு போடுறாங்க? ஓகே ஓகே ஓகேண்ணா, சரிண்ணா. வழியில் எங்காச்சும் ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுறீங்களா? விடுவீங்க. ஓகே, என்ன டைமிங்கு? ஒரு 2-3 மணி இருக்குமா? சரி, ஓகேண்ணா. ஓகேண்ணா, உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்கள் டிரைவிங் ஓட்டுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஓகேண்ணா. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:35ங்க, 9:35 ஆகுது. இங்கே கரெக்டாக தமிழ்நாடு ஹோட்டலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக வந்து ஃபியூல் பண்ணுறதுக்காக வந்து இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. இன்னும் போர்டிங் டைம் வரலங்க, 9:45. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் பிஃபோரே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பேசஞ்சர் வந்துட்டோன்னே ஏற்றிட்டு கிளம்ப வேண்டியதான்.
ஹார்னு சவுண்டாக இருக்கும், ஏன்னா பிஸியாக இருக்குது காந்திபுரம் இந்த டைமு, பேசஞ்சரை பிக் பண்ணிட்டு போனோம்ல. ஸோ அதே போல் எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு 300 ml வாட்டர் பாட்டிலும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ கேன்டீனில் இருந்து இது எல்லா பேசஞ்சருக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எப்பயும் சொல்கிறது தான், எப்பயுமே உங்களுடைய ஸ்லீப்பரில் நீங்கள் ஏறுறீங்கன்னா உங்களுடைய செப்பல்ஸை கழட்டி வச்சுட்டு உங்களுடைய பர்த்தில் ஏறுங்க. ஸோ என்னுடைய ஸ்லீப்பரில் வந்து நான் செட்டில் ஆகிட்டேங்க. U12 வந்து செட்டில் ஆகிட்டேன். ஸோ ஏசி போட்டு நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக இருக்குங்க. கொஞ்சம் போர்டிங்லாம் முடியட்டும். சூலூர் வரைக்கும் போர்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சூலூர் போர்டிங் முடிச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் என்னோடய கேபினை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா பேசஞ்சர் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீடியோ எடுக்கணுன்னுக்காக தான். ஸோ ஒன்ஸ் போர்டிங் முடிச்சிட்டோன்னே என்னோடய கேபினை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு திருச்செந்தூர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் நான் ட்ராவல் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே நைட்டு நான் ட்ராவல் பண்ணுறேன். இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அப்பர்வான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 850ங்க. நான் இவங்களுடைய வெப்சைட்டில் புக் பண்ணேன். ஸோ நீங்கள் பெட்ரு நீங்கள் ரெட் பஸ்ஸில் புக் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்களுடைய வெப்சைட்டில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7% டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் கேஎன்டி ட்ராவல்ஸோடைய வெப்சைட்டில் புக் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ செக் பண்ணி அவங்களுடைய வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 7% வரும். ஸோ ஆனால் இந்த டிக்கெட் ஃபேர் வந்து ஒரே டிக்கெட் ஃபேராக இருக்காது. சம்டைம்ஸ் வீக்கெண்டு, ஃபெஸ்டிவல் டைம்ஸ் மாறும். நார்மல் டேஸ் ஒரு டிக்கெட் ஃபேர் வச்சுருப்பாங்க. வெப்சைட்டில் பண்ணுங்கள், 7% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்களும் ட்ராவலை நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்வீட் பாக்ஸும் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக கொடுத்துருக்காங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் இருந்து. ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய செகண்ட் டே சர்வீஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் பேசஞ்சருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக வந்து ஒரு சின்ன ஸ்வீட் வந்து கொடுத்துருக்காங்க. கேஎன்டி அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்டில் இருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு, அதுக்கப்புறம் நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ கேஎன்டி கொடுத்த ஸ்வீட்டை இப்போ சாப்பிட போகிறேன். மைசூர் பாக் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. சூப்பராக இருக்குங்க. ட்ராவலை ஸ்வீட் கொடுத்து நமக்கு இனிமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கேஎன்டி. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்மிங் வீக் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து நாகர்கோயில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்த வாரம் ஃப்ரைடே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னும் நிறையா ரூட்டு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூரு, கோயம்புத்தூரில் இருந்து பெங்களூரு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு, அதே போல் வந்து குலசேகரம், இந்த ரூட்டில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கேஎன்டி. ஸோ அந்த ரூட்லலாம் ட்ராவல் பண்ணிவிட்டு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீக் வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் இப்போ போயிட்டுருக்கோம். சூலூரோட போர்டிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ இங்கேருந்து இப்போ என்னோடய கேபினை நான் ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கலான் இருக்கேன். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் வந்து இன்றைக்கி உள்ளே வந்து போர்டிங் யாரும் இல்லைங்க. அதாவது திருப்பூரில் சீட்டு புக் ஆகலை. ஸோ அதனால் இன்றைக்கி திருப்பூர் உள்ளே போக மாட்டாங்க. இதே திருப்பூரில் உங்களுக்கு சீட்டு ஃபில் ஆச்சுன்னா திருப்பூர் உள்ளே போவாங்க. சீட்டு ஃபில் ஆகாதனால திருப்பூர் உள்ளே போக மாட்டாங்க இன்றைக்கி. பல்லடம்ல இருந்து இப்போ நம்ம ரைட் எடுத்து தாராபுரம் ரோடு ஜாயின் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு அப்படியே தாராபுரம் போகிற ரோடு. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம்.
கைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:10 தாராபுரம் வந்திருக்கோம். நமக்கு தாராபுரத்தில் சீட் இல்லாதனால நம்ம வந்து பிரிட்ஜ் மேலே ஏறிட்டோம். ரொம்ப நாள் கழித்து தாராபுரம் வந்திருக்கேன். ஸோ ஒரு 1 இயர் இருக்கும் நான் தாராபுரம் வந்து. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். நல்லா சூப்பராகவே இருக்குங்க ரோடு. பல்லடமில் இருந்து நம்ம ரைட் எடுத்தோம். அது எல்லாமே இப்போ 4-வே ரோடாக ஆக்கிட்டாங்க. ரோடு நல்லா இருக்குது. ஸோ அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். அடுத்து ஒட்டஞ்சத்திரம். ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி, மிட்நைட் 1 மணி ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து லெஃப்ட் பைபாஸ் எடுத்தோம். அந்த பைபாஸ் எடுத்தோடனே ஒரு 1 கிலோமீட்டரில் வருது. மோஸ்ட் ஆஃப் த ஆம்னி பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ கோயம்புத்தூரில் இருந்து வர வண்டி எல்லாமே இங்கே வந்து நிப்பாட்டுறாங்க. ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ டீ, காஃபி அண்டு ரெஸ்ட் ரூம்ஸும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா சூலூர் தாண்டிட்டோன்னே கரெக்டாக அங்கேருந்து ஆரம்பித்து பல்லடம், அதுக்கப்புறம் தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும். ஒட்டஞ்சத்திரம் உள்ளே போகல. ஏன்னா ஒட்டஞ்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து போர்டிங் இல்லாதனால உள்ளே போகல. அதே போல் வந்து திருப்பூரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போர்டிங் இல்லை. ஸோ அதனால் வந்து உள்ளே போகல. ஸோ அதனால் அது வரைக்கும் அது ஃபுல்லாகவே அப்படியே ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் அப்படியே ஒரு கேபின் பண்ணிட்டேன். பஸ்ஸுக்குள்ளேயே ஆனால் ரெஸ்ட் ரூம் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று விடுறாங்க. இதுக்கு மேலே நான் தூங்கலான் இருக்கேன். தூங்கிட்டு காலையில் தூத்துக்குடி டு திருச்செந்தூர் ரூட்டு அதை கவர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க. நான் வந்து 36 ஸ்லீப்பர் சொல்லியிருப்பேன். ஆனால் 36 ஸ்லீப்பர் இல்லை. அது எப்படி சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேஎன்டியில் வந்து பார்த்திங்கன்னா 30 ஸ்லீப்பர். ஏன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கனால 30 ஸ்லீப்பரு. நான் அது வந்து தப்பாக சொல்லியிருப்பேன். அது இப்போது வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மிங் வீக் வந்து கோயம்புத்தூரில் இருந்து நாகர்கோயில் சொல்லியிருப்பேன். அது நாகர்கோயில் மட்டும் இல்லைங்க. நாகர்கோயில் தாண்டி மார்த்தாண்டம், களிகாவிலை, அதுக்கப்புறம் வந்து குலசேகரம் அந்த ஊர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிறது குலசேகரப்பட்டினம், நாகர்கோயில் தாண்டி இருக்கிறது குலசேகரமா. அது ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு எனக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் தாண்டி மார்த்தாண்டம், களிகாவிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குலசேகரம் வரைக்கும் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கோயம்புத்தூரில் இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க கேஎன்டி. The next morning. ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஃபைனலி திருச்செந்தூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். நான் நல்லா தூங்கிட்டேங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின் வந்து கோவில்பட்டி, விருதுநகர் தாண்டி எடுக்கணும்னு நினச்சேன். அட்லீஸ்ட் தூத்துக்குடி தாண்டியாச்சு 1 மணி நேரம் எடுக்கணும்னு நினச்சேன். நல்லா தூங்கிட்டேன். கரெக்டாக மணி முழிச்சு பார்க்கையில் மணி 6. திருச்செந்தூரை நெருங்கிட்டோம். ஐயோ சரியான தூக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்ரு இருந்துச்சு. அதையாச்சும் கொஞ்ச நேரம் கேபின் பண்ணலான்னு சொல்லி பண்ணேன். ஆனால் ஒரு சூப்பரான ரைடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொடை ரோடுக்கெலாம் முன்னாடி அந்த ஒட்டஞ்சத்திரத்துக்கு முன்னாடி பைபாஸ் எடுத்தார் டிரைவர் அண்ணா.
ட்ராவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. கேஎன்டி உண்மையிலே கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வர்றதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அந்த ஆப்பில் பார்க்கும்போது 5:55 போட்டிருந்துச்சு. டிரைவர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா 6:15 சொன்னார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக, ஒரு 15 மினிட்ஸ் டிலே தான். அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை, டிலேவாக. ஆனால் நல்லபடியாக நம்மளை திருச்செந்தூர் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் உள்ளே படுத்திங்கன்னா நீங்கள் வண்டியில் போகிறீங்களா இல்லைனா வீட்டில் படுத்து தூங்குறீங்களான்றது உங்களுக்கே தெரியாது. அவ்வளோ ஒரு சூப்பராக நீங்கள் தூங்கலாம். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி அப்படியே ஒரு தூக்கம், என் மூஞ்சை பார்த்தாவே தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா அப்படி கூட இருந்துச்சு. சரியான தூக்கம். ஒரு குயிக் சம்மர்லி பார்த்துடலாம். ஸோ இந்த பஸ்ஸோட போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அன்றைக்கி திருப்பூர் போர்டிங் இல்லாதனால திருப்பூர் உள்ளே போகல. இதே திருப்பூர் போர்டிங் இருந்துச்சுன்னா திருப்பூருக்குள்ளே போயிட்டு சிட்டிக்குள்ளே போயிட்டு பேசஞ்சரை போட் பண்ணிட்டு தான் போவாங்க. இதே நமக்கு வந்து சூலூரோட நேற்று வந்து போர்டிங் முடிஞ்சனால திருப்பூர் உள்ளே போகல. பல்லடம் வழியாகவே வந்து ரைட் எடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளேயும் ரெஸ்ட் ரூம் இருக்குது, பட் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுக்குறாங்க. மற்றபடி ஓவரால் சூப்பராக இருந்துச்சுங்க. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று வந்தது வந்து 850. அதே போல் நீங்கள் வெப்சைட்டில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வெப்சைட்டில் புக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். ஓகே கைஸ், இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். டாட்டா.